ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் தலைமைச் செயலகம் வெப் தொடரின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் தொடரை இயக்குனர் வசந்தபாலன் இயக்கியிருக்கிறாரு. ராதிகா சரத்குமார் தயாரிச்சிருக்கிறாங்க. கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி, பரத், ரம்யா நம்பீசன், ஆதித்யா மேனன், கனி குஸ்ருதி, நிருப் நந்தகுமார், தர்ஷா குப்தா, சாரா, சித்தார்த் விபின், ஒய்ஜி மகேந்திரன், சந்தான பாரதி, கவிதா பாரதி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த வெப் தொடரோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வராக வருகிறார் கிஷோர். இவர் மீது ஊழல் வழக்கு ஒன்று மத்திய பிரமுகர் ஒருவரால் தொடுக்கப்பட்டு சில வருடங்களாக அந்த வழக்கு நடத்தப்பட்டு வருகின்றது. சாட்சிகள் அனைத்தும் கிஷோருக்கு எதிராக திரும்ப, தீர்ப்பும் கிஷோருக்கு எதிராகத்தான் வர வாய்ப்பு இருப்பதாக அனைவரும் நம்புகின்றனர். இந்த வழக்கானது ஆந்திர பிரதேசத்தில் நடக்கின்றது. கிஷோர் சிறைக்கு சென்று விட்டால் முதல்வர் நாற்காலியை பிடிப்பதற்காக கிஷோரின் மூத்த மகளும் அமைச்சருமான ரம்யா நம்பீசன், கிஷோரின் இரண்டாவது மருமகனான நிருப் நந்தகுமார் இருவரும் முதல்வர் பதவிக்கு வர ஆசைப்படுகிறார்கள். அதே சமயம் அப்பாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார் ரம்யா. இந்த சூழலில் கிஷோரின் நெருங்கிய நண்பரும் கட்சி ஆலோசகருமான ஸ்ரேயா ரெட்டியும் அப்பதவிக்கு குறிவைக்கின்றார். ஸ்ரேயா ரெட்டி மீது இருக்கும் நட்பால் ஸ்ரேயா சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் முதல்வர் கிஷோர். அதே சமயம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல கொலைகளை செய்து தப்பி வந்த துர்கா என்ற கதாபாத்திரத்தை சிபிஐ போலீஸ் தேடி அலைகின்றது. அது மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக எக்ஸ் எம்பிக்களையும் அந்த துர்கா கதாபாத்திரம் கொலை செய்ய வருகிறது. தமிழகத்தில் நடக்கும் கொலை ஒன்றை விசாரிக்கிறார் போலீஸ் அதிகாரியான பரத். இந்த வழக்கானது நூல் பிடித்தவாறு செல்கின்றது. இவை அனைத்தும் ஒரு புள்ளியில் வந்து இணைகின்றது. அந்த புள்ளி யார் மீது வந்து நிற்கின்றது? துர்கா யார்? கிஷோருக்கு தண்டனை வழங்கப்பட்டதா இல்லையா? அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்ற பல கேள்விகளுக்கு விடை சொல்வதே இந்த தொடரின் மீத கதை. கதையின் முதன்மையான கதாபாத்திரத்தில் முதல்வராக நடித்து அசத்துகிறார் நடிகர் கிஷோர். கொற்றவை கதாபாத்திரத்தில் பொருந்தியிருக்கின்றார் நாயகர் ஸ்ரேயா ரெட்டி. பல இடங்களில் தனது முத்திரை நடிப்பை கொடுத்து அசத்தியிருக்கின்றார் ஸ்ரேயா. துணிச்சலான கதாபாத்திரம் ரம்யா நம்பீசனுடையது. அமைச்சராக இறுக்கமான முகத்தோடு பேசும் வசனங்கள் கைத்தட்டலை பெறுகின்றது. சிறப்பாக நடித்துள்ளார். போலீஸ் அதிகாரியாக நடித்த பரத் மிக பொருத்தமாக இருக்கின்றார். சிபிஐ அதிகாரியாக வரும் ஆதித்யா மேனனின் விசாரணை துணுக்குகள் ரசிக்க வைக்கின்றன. கனி குஸ்ருதி, நிருப் நந்தகுமார், தர்ஷா குப்தா, சாரா, சித்தார்த் விபின், ஒய்ஜி மகேந்திரன், சந்தான பாரதி, கவிதா பாரதி என கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரானின் இசை தொடரை ரசிக்க வைக்கின்றது. வைட் ஆங்கிள் ரவிசங்கரின் ஒளிப்பதிவு தொடருக்கு பெரிய பலமாக அமைந்திருக்கின்றது. நாம் பார்த்த இந்திய அரசியல், தமிழக அரசியல் இரண்டையும் கலந்து ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டத்தை மிகவும் நேர்த்தியான படைப்பாக கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் வசந்தபாலன். அவருக்கு பாராட்டுக்கள். தலைமைச் செயலகம் நிச்சயம் ஜி5 தமிழில் எல்லோருக்கும் பிடித்த தொடராக இருக்கும். ஒட்டுமொத்த வெப்தொடர் குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.